இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே குழந்தை வளர்ப்பு இதை பற்றி தான் நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது நம்முடைய வாலிப பிள்ளைகளை எப்படி தேவனுடைய வழியில் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் தேவனுடைய வழியில் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருவேளை இப்படிப்பட்ட பாரத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கான எபிசோட் உங்களுக்காகத்தான். குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நம்ம கூடவே இருப்போம். எது சரி, எது தவறு, எதை தேர்ந்தெடுக்கணும், எதற்கு நோ சொல்லணும், அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனால் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாகி வாலிப பிள்ளைங்களாக ஆகும்போது நம்ம கூடவே இருக்க முடியாது. அந்த பிள்ளைங்க வெளியில் போகும்போதும் சரி, நிறைய வெளி இடத்துக்கு போகும்போதும் சரி, அந்த பிள்ளைங்களுக்கு எது சரி, எது தவறு, எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும். அதற்கேற்ற மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். நம்ம ஆகாஷ் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் ஏழ்மை இருந்திருக்கு, நிறைய சிரமங்களும் இருந்திருக்கு. ஆனால் இவங்க குடும்பத்தில் ஒரே ஒரு ரகசியம் மட்டும் இருந்திருக்கு. அந்த ரகசியத்தால் இவங்களுடைய முழு வாழ்க்கையும் மாறி இருக்கு. அது என்ன ரகசியம் அப்படின்னு அவங்கள பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆகாஷின் தந்தை டெய்லராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய தாய் WTCயில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். இவ்வளவு இருந்தாலும் கூட இவருடைய குடும்பத்தால் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதோட எப்பவுமே நான் தனியாக வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த விஷயங்களை நினச்சி பல தடவை நான் அழவும் செஞ்சுருக்கேன். எனக்கு இருந்த நண்பர்கள் எல்லாமே பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த விஷயங்களை பார்த்துட்டு நமக்கு ஏன் இல்லைன்னு நான் ரொம்பவே வருத்தப்படுவேன். என்னோட பெற்றோர்கள் எங்களை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அதனால நாங்கள் ரொம்ப ஏழ்மையில தான் வளர ஆரம்பித்தோம். மிகவும் கஷ்டப்பட்டுதான் ஆகாஷ் தன்னுடைய 12ஆம் வகுப்பை படித்து முடித்தார். ஆனால் கல்லூரியில் இடம் வாங்குவது சவாலாக இருந்தது. என் கூட இருந்த என்னோட நண்பர்கள் எல்லாருமே தங்களோட படிப்பை தேர்ந்தெடுத்தாங்க. எங்ககிட்ட அவ்வளவு பண வசதி இல்லாததுனால என்னால் எங்கேயும் போய் தொடர்ந்து படிக்க முடியல. நான் நினைச்ச மாதிரி படிக்க முடியலன்னு நான் ரொம்பவும் மன வருத்தத்தில் இருந்துக்கிட்டே இருந்தேன். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஆகாஷும் அவருடைய குடும்பமும் தேவனிடத்தில் ஜெபம் செய்வதை விடவே இல்லை. என்னோட மனசுக்குள்ள நான் எப்பவுமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தேவன் கண்டிப்பா நம்மளோட ஜெபத்தை கேட்பாருன்னு நம்பிக்கை எனக்குள்ள எப்பவுமே இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோட தான் நான் எப்பவுமே ஜெபம் பண்ணேன். ஆகாஷிற்கு BSc நர்சிங் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த போதுதான் நம்பிக்கையின் வெளிச்சம் கிடைத்தது. ஆனால் நான் எங்க அப்பா கிட்ட போய் பேசினேன். நீ எந்த காலேஜா இருந்தாலும் படி, நாம லோன் வாங்கிடலான்னு என்கிட்ட சொன்னாங்க. அங்க புதுசா அட்மிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாம அட்மிஷன் போட்டுடலான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முதல் பேட்சா இருந்ததுனால அவங்களுக்கு கம்மியான அட்மிஷன் தான் வந்துச்சு. எனக்கு அட்மிஷன் கிடைச்சதுனால நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆகாஷ் முழு மனதோடு படித்தார். இவ்வாறாக 5-6 மாதங்கள் கடந்தது. இதுக்கு நடுவில் எங்களோட எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு. அதே நேரம் லோன் கேட்டிருந்த அந்த விஷயத்த நாங்கள் மறந்துட்டோம். காலேஜில் ஃபீஸ் எப்போ கட்டுவேன்னு என்கிட்ட கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, சீக்கிரமே நீ அந்த பேங்க்ல பேசிட்டு ஃபீஸ் கட்டுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற மாணவர்களாக ஃபீஸ் கட்டிட்டாங்க, நான் மட்டும் கட்டாமல் படித்தது. அனைத்து வங்கிகளும் ஆகாஷினுடைய பொருளாதார சூழ்நிலையை பார்த்துவிட்டு லோன் வழங்குவதற்கு மறுத்துவிட்டார்கள். ஆனால் ஆகாஷும் அவருடைய குடும்பமும் வீட்டிற்கு சென்று இந்த பிரச்சனையை ஜெபத்தில் தேவனுக்கு முன்பாக வைத்தார்கள். அவர் அடுத்த நாள் மீண்டும் கல்லூரிக்கு சென்றபோது நான் வெளியே உட்காந்துருந்தப்ப அங்கே நோட்டீஸ் போர்டில் ஃபீஸ் கட்டாதவங்களோட ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. அதில் என்னோட பேர் தான் முதல்ல இருந்துச்சு. நான் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தப்ப பியூன் வந்து ஃபீஸ் கட்டாதவங்களோட லிஸ்ட் எடுத்துட்டு எங்களுக்கு நடந்த அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டும் அதில் ஒட்டுனாரு. அந்த ரிசல்ட்டில் என்னோட பேர் தான் இருக்கிறதுலே முதல்ல இருந்துச்சு. நான் உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பா மாற பண்ணினேன்னு பைபிளில் எழுதியிருக்கு. என்னால் ஃபீஸ் கட்ட முடியலங்கிற அந்த லிஸ்ட் என்னோட புலம்பலுக்கு காரணமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒட்டியிருக்கிற லிஸ்ட்டு முற்றிலும் வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்னோட புலம்பலை ஆனந்த களிப்பா மாத்திருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சந்தோஷமாக படித்தேன். ரிசல்ட் வந்த பிறகு கல்லூரி நிர்வாகம் ஆகாஷினுடைய முழு பிரச்சனைகளையும் விசாரித்தது. அனைத்து கட்டணங்களையும் ரத்து செய்யும்படி முடிவு செய்தது. மேலும் படிப்பை படித்து முடிக்க அவருக்கு வாய்ப்பை தந்தது. தேவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபம் வெறுமையாக போகாதுன்னு பைபிளில் எழுதியிருக்கு.
மேலும் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதா இருக்கிறதுன்னு எழுதியிருக்கிற வசனமும் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். இந்த விஷயத்த நேரடியாவே நாங்க எங்க வாழ்க்கையில பார்த்தோம். நீதிமானுடைய ஜெபத்தினால் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. எங்க வாழ்க்கையும் முற்றிலும் மாறுச்சு. ஆகாஷ் மற்றும் அவருடைய குடும்பத்தாரின் ஜெபத்தை தேவன் கேட்டார். இன்றைக்கு ஆகாஷ் பரேலியில் இருக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருக்கிறார். மேலும் தன்னுடைய வீட்டின் பொறுப்புகளையும் திறமையாக நிர்வாகம் செய்தும் வருகிறார். நம்முடைய வாலிப பிள்ளைங்கள் தற்சார்பு உள்ளவங்களா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், எந்த முடிவுனாலும் தேவன் மேல நம்பிக்கை வச்சு எடுக்கணும். இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கறது அவசியம் அப்படிங்கிறத நம்ம ஆகாஷுடைய சாட்சியின் மூலமா பார்த்தோம். ஒன்னா ஜெபம் பண்ற குடும்பம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே உண்மைதான். இப்போ நீங்க ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். ஒரு இரவு நேரத்துல போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு இருளான பகுதி. உங்க கார் அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல தான் நீங்க வண்டியவே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அந்த சமயத்துல திடீர்னு அந்த ஹெட்லைட் ரிப்பேர் ஆகி போயிடுது. என்ன பண்ணுவீங்க? உங்க ஃபோன்ல சார்ஜும் இல்லை, மேப்பை வச்சும் பார்க்க முடியாது. ஸோ ஃபோனும் வேலை செய்யலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காரை ஓட்டிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? தெரியாமல் எதுலையாவது போய் இடிச்சிருவோம், அப்படி தானே? ஏன்னா இருட்டான ஒரு பகுதியில் இதுதான் சாத்தியம், வேற வழியே கிடையாது. பாதை தெரியணும் அப்படின்னா அந்த இடத்துல வெளிச்சம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் சரியான பாதையில் போக முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம சரியான பாதையில் போகணுன்னா இதே மாதிரி ஒரு ஹெட்லைட் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? பைபிள் வசனங்கள் தான் அது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது அப்படிங்கிறத பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. ஹெட்லைட் இல்லாத ஒரு வண்டியை நீங்கள் இருட்டுக்குள்ளே ஓட்டிட்டு போனீங்கன்னா வழியே இல்லாத இடத்துல போய் தான் நீங்கள் நிற்பீங்க, வேறு ஆப்ஷனே இல்லை. அதே மாதிரி பைபிள் வசனங்கள் நமக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இல்லாத நீங்கள் இடத்துக்கு போனீங்கன்னா எங்கே போய் நிற்போன்னே நமக்கு தெரியாது. வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ரொம்ப அவசியமாக இருக்குது. வாலிப பிள்ளைகளே, இந்த வார்த்தையை உங்கள் மனசில் நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நடக்கணும். அப்போ தான் உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உங்களுக்காக இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிச்சிருக்கிறேன். ஒரு கட்டத்தில் எந்த பக்கம் போகிறது, எந்த பாதையில் போகிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு வரும். திருமணமா, வேலையா, கல்வியா? கல்வினா நான் எப்படிப்பட்ட கல்வியை எடுக்கணும், வேலைனா நான் எப்படிப்பட்ட வேலைக்கு போகணும், எந்த பாதையில் நான் செல்வது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்போது இந்த வசனங்கள் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் பைபிள் வாசிக்க தொடங்குங்க. வசனங்கள் உங்கள் கூட பேச ஆரம்பிக்கும். நம்ம சரியான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த பைபிள் வசனங்கள் நமக்கு உதவி செய்யுது. நம்ம ஜெபம் செய்யணும். தொடர்ந்து ஜெபம் செய்யும் போது தேவனுடைய உதவியை நம்மளால் பெற முடியும். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மக்கிட்ட இருக்கும். வாலிப பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இதுதான் நம்ம அவசியமாக கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தேவன் மேலே நம்பிக்கை வச்சு எடுப்பாங்க. அவங்களுடைய பாதை சரியான பாதையாக இருக்கும். பைபிள் வாசிக்கிறதும் ஜெபம் பண்ணுறதும் ரொம்பவே அவசியம் நான் சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். பிப்ரவரி மாசத்துல பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்காக லைவ் பிரார்த்தனை நடைபெறும். சோ பேரண்ட்ஸ், நீங்க உங்க குழந்தைங்களோட நிச்சயமா இந்த லைவ் பிரார்த்தனையில கலந்துக்கோங்க. வாழ்க்கையின் அழுத்தங்களுக்கு நடுவுல பிரார்த்தனை பண்றது ரொம்பவே முக்கியமானது. அழுத்தம், கவலைகள் மற்றும் கடின உழைப்புகளுக்கு நடுவுல பிரார்த்தனைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாலிப பிள்ளைகளை தற்சார்பு உள்ளவர்களாக பைபிள் வசனத்தின்படி நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கும் போது, அவங்க வாலிப பிள்ளைங்களா மாறும்போது சரியான முடிவுகளை அவங்க எடுப்பாங்க. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். अनंत जीवन को संदेश
समर्पण जीवन अपनों यीशु का चरणों मां कर दिया समर्पण जीवन अपनों यीशु का चरणों मां अपना तुम थे बिठे के चरणों में अपना तुम थे बिठे के संदेश सुनाणु चा अव दुनिया कलुबो यीशु बुलाणु चा अनंत जीवन को संदेश सुनाणु चा तुम जो परेशान छे जीवन में अपना ए जाव यीशु का चरणों मां तुम जो परेशान छे जीवन में अपना ए जाव यीशु का चरणों मां स्वर्ग का राज मां मेरा भाइयों स्वर्ग का राज मां मेरी बहनियों राज दिलाणु च अव दुनिया कलुबो यीशु बुलाणु च अनंत जीवन को संदेश सुनाणु च चिंता फिकर नी कहरा तुम अपना जीवनों की चिंता फिकर नी कहरा तुम अपना जीवनों की अपनों बढ़ेगे यीशु सभ्यों की अपनों बढ़ेगे यीशु सभ्यों की भूख मिटाणु च अव दुनिया कलुबो यीशु बुलाणु च अनंत जीवन को संदेश सुनाणु च अव दुनिया कलुबो यीशु बुलाणु च अनंत जीवन को संदेश இந்த பாடலுக்காக நன்றி. நீங்களுமே இதே மாதிரி பாடல்களை உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணலாம். அதற்கு எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்களுடைய அட்ரஸ் www.cbnindia.org. இதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருக்காகவும் நீங்கள் பாடல்களை டெடிகேட் பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இப்போது எனக்கு ஸ்டேட் லெவலில் தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. நான் ஒரு ஸ்டேட் லெவல் சாம்பியன். நேஷனல் லெவலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 2 முக்கிய பில்லர்கள் இருக்கிறது. முதலாவது பரலோக பிதா, அவரால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். 2வது பில்லர் என்னுடைய பெற்றோர்கள். அவர்கள் எப்போதும் எனக்கு உத்வேகம் தருகிறார்கள். எனக்கு எது தேவையோ அதை நிறைவேற்றி தருகிறார்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாலிப பிள்ளைகளை எப்படி ஒரு தற்சார்பு உள்ளவர்களாக பைபிள் வசனத்தின்படி நம்ம வளர்க்கலாம், அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக நம்முடைய பிள்ளைங்க வளர ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் வரும். என்னுடைய பிள்ளை வளர்ந்துட்டாலே இவ சரியான முடிவு எடுப்பாளா, எதுவும் தவறான வழியில் போயிடுவாளா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா பெற்றோருக்கும் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவு அந்த பிள்ளைங்களுடைய சின்ன வயசுலேயே பைபிள் வசனங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க.
அந்த பைபிள் வசனங்களை நீங்கள் அவங்க மனசில் விதைச்சிட்டீங்க அப்படின்னாலே அவங்க தேவனுக்காக நிற்பாங்க. இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பைபிளில் யார் தன்னுடைய மகன் சிறுவனாக இருக்கும் போதே தேவனுடைய வழியில் நடக்க கற்று தந்தது? மேலும் அதன் மூலமாக யாருடைய வாழ்க்கை வெற்றிகரமாகவும் தெய்வீக விசுவாசத்தினாலும் நிரம்பி இருந்தது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ராகாப், ஆப்ஷன் பி அன்னாள், ஆப்ஷன் சி மரியாள், ஆப்ஷன் டி லோவிசால். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். நம்முடைய வாலிப பிள்ளைகளை வளர்ப்பதில் ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் நீங்கள் தர்றீங்க, அதற்காக நன்றி. எப்போதுமே எங்களை வழிநடத்துகிற தேவனா நீங்கள் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற எல்லா பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய பிள்ளைகளை நினச்சி அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி வருத்தத்தோட வேதனையோட அவங்க இப்போ இருப்பாங்கன்னா ஆண்டவரே, நீங்கள் அவங்களுக்கு ஆறுதலை தாங்க. அப்பா, அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அந்த ஞானத்தை நீங்கள் அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்கப்பா. அவங்க தங்களுடைய சுய பலத்தினாலேயோ சுய புத்தியையோ சாராம பைபிள் வசனங்கள்ல நம்பிக்கையா இருந்து உண்மை சார்ந்து கொள்ள, உம்முடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபையை தாங்கப்பா. அவங்க பிள்ளைகளை பற்றின எல்லா பயங்களையும் எல்லா சிந்தனைகளையும் அவங்கள விட்டு நீங்க எடுத்து போடுங்க. பயமுறுத்துகின்ற அந்த கெட்ட சிந்தனைகளை அவங்கள விட்டு எடுத்து போடுங்கப்பா. அவங்க வாழ்க்கை மூலமா தகப்பனே பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபம் பண்றதையும் அப்பா உங்களை தேடுறதையும் அவங்க கற்றுக் கொடுக்கட்டும். பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்கிறார். பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பொறுப்பு நம்முடைய சுய பலத்தினால செய்ய முடியாது. தேவனுடைய கிருபை அதற்கு நம்ம அவசியமா இருக்கு. நீங்க தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருங்க. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். சங்கீதம் 119, 130. பைபிள் வசனங்கள் நமக்கு வெளிச்சத்தை தருது. நீங்க தொடர்ந்து பைபிள் வசனங்களை வாசிக்கும் போது அந்த வெளிச்சத்தை உங்களால தொடர்ந்து பெற முடியும். எது சரி, எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும், எதை நம்ம புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். இதையே நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுப்போம். பிள்ளைகளுக்கு இந்த புரிதல் இருக்காது. அவங்க ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது பேதைகளை உணர்வுள்ளவன் ஆக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பைபிள் வசனங்கள் மூலமா நம்ம கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எது சரி எது தவறுங்கிற ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிடும். வேத வசனங்கள் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. எப்படி ஒரு ஸ்க்ரீனை நம்ம திறந்த உடனே அதிகாலை நேரத்தில் எப்படி நமக்கு ஒரு வெளிச்சம் வருதோ அதே மாதிரி பைபிள் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் போக வேண்டிய வழியை அது தெளிவாக நமக்கு காட்டும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம ஆகாஷுடைய சாட்சி பார்த்தோம். அவங்க குடும்பத்தில் ஜெபித்த போது அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. வாலிப பிள்ளைகள் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு பைபிள் வசனங்கள் அவங்களுக்கு வெளிச்சமா இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.